ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சவுத் கொரியன் டிசாஸ்டர் பிளாக் காமெடி ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற குட் நியூஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970 மார்ச் அப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவுடைய ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது, ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு கிளம்புது. இப்போ அதில் வழக்கம் போல் எல்லோரும் ஏறி ஓரளவுக்கு செட்டில் ஆகி ஓகே ஜம்முன்னு இன்றைக்கி பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்தில் கீழே கண்ட்ரோல் ரூமில் இவங்களுக்கு தகவல் கிடைக்குது, இந்த ஃப்ளைட்டை கடத்திட்டாங்க. யார் கடத்தினது அப்படின்னா ரெட் ஆர்மி ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி கம்யூனிசம் சித்தாந்தங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு கூட்டம். அந்த குரூப்பு தான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கீழே இவங்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை இப்போ டோக்கியோலேருந்து எடுத்தீங்களா இல்லையா, நீ மரியாதையாக கொண்டு போய் நார்த் கொரியாவில் இறக்கணும் அப்படின்னு அந்த கடத்தினவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அது என்ன கோரிக்கை? ஒரு மிரட்டலை வைக்கிறாங்க. அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க, நீ கொண்டு போய் அங்கே தான் நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பைலட் என்ன சொல்கிறாப்புல, இல்லை நமக்கு அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் ஃபியூவல் கிடையாது, இது அதிகபட்சம் நம்ம சவுத் கொரியாவில் வேணால் இறக்கலாமே தவிர வேறு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறாப்புல அந்த ஆள். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாக ஃப்ளைட்டில் அந்தளவுக்கு ஃபியூவல் இருக்குது, இவங்க நினச்சா நார்த் கொரியா வரைக்கும் போகலாம், ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு ஃபியூவல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை அளந்துக்கிட்டாப்புல அந்த பைலட்டு. சிச்சுவேஷனை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறனால இப்போ உள்ளே ஏறின அந்த கடத்தின கூட்டம் இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு அந்த பைலட் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்க கூட தெரியல. அந்தளவுக்கு டெக்னிக்கலாக எந்த ஒரு நாலேஜ் இவங்களுக்கு கிடையாது, துப்பாக்கியோட உள்ளே ஏறினவங்க தான். அதனால் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஃப்ளைட்டு நடுவானத்தில் வெடித்து செதறனால அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நீ மரியாதையாக நார்த் கொரியாவில் தான் போய் லேண்ட் பண்ணுற அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜப்பான்லேருந்து கிளம்புற இந்த ஃப்ளைட்டு நார்த் கொரியாவில் போய் இறங்குறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. யூஸ்வலாக அப்படி ஃபார்மாலிட்டி கிடையாது அவங்களுக்கு. நார்த் கொரியா போய் தெரியும் இல்லையா, அவங்க பொதுவாக அவங்களுடைய ஏர் ஸ்பேஸில் பெர்மிஷன் வாங்காமல் ஒரு ஏர்க்ராஃப்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே சுட்டு வீழ்த்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. அதனால் தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பைலட் இப்படி யோசிக்கிறாப்புல. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கீழே வந்துச்சு இல்லையா, இங்கே கவர்மெண்ட் சைடில் ஐயோ நூற்றுக்கணக்கான பேசஞ்சர்ஸ் உள்ளே இருக்காங்க, சிவிலியன்ஸுக்கு ஏதாவது ஒன்று மிகப்பெரிய பிரச்சனையாகி போயிடும், இப்போ அவங்க உயிரோடு எப்படியாவது அவங்கள மீட் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டிக்ஸை கையில் எடுங்க அப்படிங்கும்போது நோபடி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அந்த ஆள் யார் அப்படின்னு பல பேர்த்துக்கு தெரியாது, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அது. ஆனால் அந்த ஆள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக கனக்கச்சிதமாக அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு நபர். அவரை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுக்குறாங்க. அவர் ஒரு பக்கம் களத்தில் இறங்க போக ஏர்ஃபோர்ஸ் லெஃப்டினண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அவர் சரி ஓகே இந்த சிக்னல்ஸ் ஏதாவது என்னால் ஹேக் பண்ண முடியுதா, ஃப்ரீக்வன்சி ஏதாவது ஹேக் பண்ணி வேறு ஏதாவது நம்மளால் நார்த் கொரியாவில் போய் இந்த ஃப்ளைட்டு இறங்காமல் அதை தடுத்து நிறுத்த முடியுமா, அதுக்கு வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் வேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரும் களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. கில் பாக்ஸூன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே ஒரு படம் ஒன்று விமர்சனம் பண்ணோம். அந்த படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்துடைய இயக்குனர். இந்த கதை இருக்கு இல்லையா, அந்த ஒன்லைன் ஸ்டோரி, அதாவது டோக்கியோலேருந்து கிளம்பி நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போங்க அப்படின்னு ஒரு கும்பல் ஒரு ஃப்ளைட்டை கடத்திருச்சுங்கிற அந்த ஒரு ஒன்லைன் நாட் இருக்கு இல்லையா, இது உண்மை சம்பவம் தான். 1970 மார்ச்சில் உண்மையாகவே இப்படி ஒரு விமான கடத்தல் ஒன்று நடந்தது ஜப்பானில். அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படமாக இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஐயா அந்த ஒன்லைன் மட்டும்தான் உண்மையே தவிர மற்றபடி உள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களோ அவங்க கையில் எடுக்கக்கூடிய டாக்டிக்ஸோ கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த சமாச்சாரங்களோ உண்மைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் நிறைய கற்பனையாகத்தான் பல விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் தான் இதை பார்த்துட்டு தான் இதுதான் ஒரிஜினல் இன்சிடென்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. இது கற்பனையாக முழுக்க முழுக்க புனையப்பட்ட ஒரு கதை தான். அதை தெளிவு தான் நாங்கள் படமாக பண்ணினோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த டீமு சொல்லிருச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2022 இதே சவுத் கொரியாவிலிருந்து எமர்ஜென்சி டிக்ளரேஷன் சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. சும்மா வேற லெவல் சம்பவம் அந்த படம். நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். விமர்சனம் பண்ணி இப்படி ஒரு படம் வாய்ப்பே கிடையாது. சீட் எட்ஜில் மொத்த படமும் உங்களை உட்கார வைக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் கண்கள் குளமாக போகிறது கன்ஃபார்ம். அந்தளவுக்கு நம்மளை கதற வைக்கக்கூடிய ஒரு படம். அப்படி ஒரு கிளைமேக்ஸு, அழுகலைன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது சைக்காலஜிக்கலாக அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொன்ன ஒரு படம் அது. அட்டகாசமான படம் அது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நாட்டு தான். பட் எமர்ஜென்சி டிக்ளரேஷன்லாம் வேற லெவல் சம்பவம். அது பக்கத்தில் அந்த படம் நிற்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் சோல்யோங்கு அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. யார் இந்த ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஹோப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுத் கொரியன் ட்ராமா.
தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சுன்னு அந்த தகப்பன் என்னென்ன பண்ணுறான், கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒன்றுங்கும் போது அந்த தகப்பன் எப்படி உடஞ்சி கதறான்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாப்பில். சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டில் இவரும் முக்கியமான ஒரு நபர். ஒரு 5 பேரை சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் உள்ளே இருப்பாப்பில். அந்த அளவுக்கு ஃபினாமினல் பர்ஃபார்மரு. ஒரு ஃப்ளோலையே பண்ணுவாப்பில். நம்மால் எதையுமே ரொம்ப மெனக்கெட்டு அப்படி நடித்து உருண்டு பிறண்டதாகலாம் எங்கேயும் இருக்காது. அதனால் ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு செம்மையாக பண்ணியிருப்பாப்பில். இந்த படம்லாம் அவருக்கு ஒரு கேக் வாக் மாதிரி, ஒன்றும் கஷ்டமான கதாபாத்திரம்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக அப்படி ஈஸியாக பண்ணிட்டு போயிருப்பாப்பில். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி ஹாங் யங், அவர் தான் படத்தில் இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்ஃபோர்ஸ் லெஃப்டினண்ட்டாக வரக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு அவருமே என்ன தேவையோ அது நீட்டாக பண்ணியிருந்தார். இது 2 தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது போக இந்த ஒரு விமான கடத்தல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் பண்ணாங்க, எந்த மாதிரி அரசியல் பண்ணாங்க, இதை எப்படியெல்லாம் இந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்னு சொல்லி கொஞ்சம் பரபரப்பாகவே இந்த படத்தை ஒரு சில இடங்களில் கொண்டு போயிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, டெக்னிக்கலி நல்ல சவுண்டான படம் தான் இது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த கதை ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு கதை. யோசிச்சு பாருங்கள், ஒரு 100-150 பேர் ஒரு ஃப்ளைட்டில் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு கடத்தப்பட்டுருச்சு அப்படின்னா அத்தனை பேருடைய குடும்பம் எப்படி பதறி போயிடும். ஆனால் அப்படி ஒரு காட்சி அந்த படத்தில் கிடையாது. அந்த மாதிரி பெருசாக அந்த சைடே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இவங்க சொல்ல வந்து இதுதான், நாங்கள் இது மட்டும் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா, இந்த படம் முதல்ல அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கம் எமோஷனல் ட்ராமாவே கிடையாது. இந்த படமே மொத்தமாகவே இவங்க வந்து ஒரு டிசாஸ்டர் பிளாக் காமெடி ட்ராமான்னு தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சில காட்சிகளை ரொம்ப காமெடியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏங்க இவ்வளவு சீரியஸாக சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போய் அங்கே காமெடி பண்ணுறேன் இங்கே காமெடி பண்ணுறேன்னு பல கதாபாத்திரங்கள் வந்து கவர்மெண்ட்டில் உள்ள மீட்டிங் நடக்கும்போது, கான்ஃபரன்ஸ் நடக்கும்போதே காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு தெரியுதுங்களே. இந்த ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் இவங்களே டைல்யூட் பண்ணி விட்டுறாங்க சீனுக்கு சீனு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இது உங்களுக்கும் வரலாம். அதனால் உங்களுக்குமே இந்த படம் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆகுமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. செக்ஷுவலாக அப்படி இப்படி எந்த ஒரு காட்சியும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். தமிழ் டப்பிங்கில் இப்போ வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, வழக்கம் போல் தான் மானிய தேனே பொன்மானியை போட்டு ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், நிறைய வார்த்தை புரியவங்க, கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி அப்படி இப்படி ஒரு சில சம்பவங்கள் உள்ளே இருக்குது. அது மட்டும்தான் பிரச்சனை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக போய் பார்த்தே தீரணும் சார் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் பார்க்காதீங்க. அப்படி ஒரு படம்லாம் கிடையாது. பொழுதுபோலாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாட்ச் தான் இந்த குட் நியூஸ். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.